போக்கோ அவங்களுடைய M2 Pro மொபைலை வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இதில் வந்து ஒரு 6.67 இன்ச்சில் ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ரூமர் படி பார்த்தோம்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர் பேசினாங்க. ஆனால் இதில் வந்து 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததோட டிசைனை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கார்னிங்கோட Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடு பார்த்தோம்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டன்லேயே Redmi Note 9 Proவில் கொடுத்த மாதிரியே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டவுன் கீ கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் மற்றும் ஒரு மைக்ரோ SD சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க. டிவி அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த பிளாஸ்டர் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பற்றி பார்க்கலாம். இதில் Redmi Note 9 Proவில் யூஸ் பண்ண அதே சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Qualcomm Snapdragon 720Gங்கிற ஒரு சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது G ஃபார் கேமிங் தான். அதனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கல. 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணி தராங்க. அது ஒரு நல்ல விஷயம். அடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்க கேமரா பற்றி பார்க்கலாம். செல்ஃபி கேமரா பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 16 மெகா பிக்சல் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா எங்கே கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா Redmi Note 9 Proவில் யூஸ் பண்ண மாதிரியே டிஸ்பிளேயோட சென்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேக் கேமராவுக்கு வந்து வருவோம். இதில் வந்து ஒரு 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன சென்சார்னு சொல்லலை. சாம்சங் சென்சாரா சோனி சென்சாரான்னு தெரியல. மேக்ஸிமம் சாம்சங் சென்சாராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஒரு 8 மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த்துக்கும் 5 மெகா பிக்சல் மேக்ரோவுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க ரேம் பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மொபைல் இன்னமே ஃபாஸ்ட்டாக வந்து ரன் ஆகும். அடுத்து இதில் P2i நேனோ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து எனக்கு ஒரு டவுட்டு அப்படிங்கிற மாதிரி இது வந்து Redmi Note 9 Proவோட அதே மொபைலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் போய் சொல்லக்கூடாதுங்க. அதே மொபைல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு சில வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில வித்தியாசம்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு வித்தியாசம் தான் கொடுத்துருக்காங்க. என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா 5020 mAhலேருந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. இதாங்க இதில் இருக்க பெரிய டிஃப்ரெண்ட்டு. அவ்வளோதாங்க. Redmi Note 9 Proவும் போக்கோவோட M2 Proவும் ஒரே மொபைல் தாங்க. ரீபிராண்ட் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4GB 64GBங்கிற ஒரு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 13,999 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 6GB 64GBயோட வேரியண்டோட விலை பார்த்தீங்கன்னா 14,999 ரூபா கொடுத்துருக்காங்க. அடுத்து 6GB 128GB வேரியண்டோட விலை பார்த்தீங்கன்னா 16,999 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நம்ம அந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை மட்டும் ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.